Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. திருச்சியில் விஜய் பிரச்சாரம் பண்ணாரு, ரொம்ப கூட்டம் பண்ணாரா? சாரி சார், பரப்புரை பண்ணாரு. அப்படிதான் பரப்புரை என்ன பண்ணாரு? அந்த மாதிரி குழந்தைங்களை டீல் பண்ணுற ஒரு கட்சி தான் அது. குழந்தைகளுக்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போ இருக்க அறிவில்லாத குழந்தைகள் இருக்குல்ல, இன்னும் மெச்சூரிட்டி ஆகாது, மென்டல் மெச்சூரிட்டி ஆகாத குழந்தைகளை வச்சு கட்சி நடத்தி அதுகளுக்கு கிரீஸை தடவி டப்பாவை தடவி அதை பிடிச்சி தூக்கி போடுறது. சனி ஞாயிறு பிள்ளைங்க ஸ்கூல் லீவுன்றதுனால தான் வைக்கிறாங்க. ஸ்கூல் பையங்க கூட்டம் வந்தால் தான் இவ்வளோ கூட்டம் வரும். நீங்கள் ஸ்கூலு பரீட்சை அன்னைக்கு வைக்க சொல்லுங்களேன், முழு பரீட்சை நடக்கிற அன்னைக்கு விஜய் பிரச்சாரம் வைக்க சொல்லுங்கள். அன்றைக்கி ஆம்பளை போலீஸில் யாரோ தீய சக்திகள் உள்ளே இருக்கிறாங்க, அவர்களால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கான காரணம். இல்லைனா அது பாட்டுக்கு வண்டி ஏர்போர்ட்டில் கிளம்பிச்சுன்னா 10 நிமிஷம் இங்கே பேசிட்டு போயிட்டே இருக்கும். இந்த சில்லு வண்டுகளை பூரா ரோட்டுக்கு எதுக்கு விட்டாங்க? சின்ன பசங்க கொடுத்த காசு தான். டிக்கெட் எடுக்கலைன்னா எப்படி விஜய் பார்ப்பேன்? ஸோ உலகத்தில் உள்ள சின்ன பசங்கள்கிட்ட பூரா காசை பிடிங்கி தின்ன விஜய் இப்போ மார்க்கெட் போகுதுன்னு போது இங்கே அரசியல் இல்லை. இப்போ அவங்க காசு கொடுக்குறேன், டெல்லியில் இருக்கேன் தம்பி, காசு கொடுக்குறேன், நீங்கள் அதை விட்டு வந்துடுங்க, அதனால் நீங்கள் 5 வருஷம் 5 படத்துக்கு சம்பாதிக்கிற காசு மொத்தமாக தந்துடும் அரசியலில் இருங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். திருச்சியில் விஜய் பிரச்சாரம் பண்ணாரு, ரொம்ப கூட்டம் பண்ணாரா? சாரி சார், பரப்புரை பண்ணாரு. அப்படிதான் பரப்புரை என்ன பண்ணாரு சார்? வண்டியிலே நின்று பேப்பரை பார்த்து படிச்சுட்டு போயிட்டாரு, அது பரப்புரையாது சார்? அப்படிதான் பரப்புரையெல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா சார்? அவங்க அப்படிதான் சார் சொல்கிறாங்க. அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் பரப்புரைனா என்ன, பிரச்சாரம்னா என்ன, இது யாராவது பார்த்துருக்காங்களா? பார்த்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. திரு விஜய் பேசினார், திருச்சியில் பேசினாருன்னு சொல்லி அவங்க கட்சியில் சொல்கிறாங்க. ஓகே, பேசினார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப அட்டாக் பண்ணி பேசினார், வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. அப்புறம் இல்லாமல் லோக்கல் இஷ்யூஸ்லாம் பற்றி நிறைய பேசினார். அங்கே திமுகவினர் இவரோட பேச்சு என்ன சொல்கிறாங்களா, இவர் இன்னும் நடிகர் மனநிலையிலேருந்து மாறவே இல்லை அப்படின்றாரு. அது அப்படியா சார் இருக்குது? அது சில பேர் மனுஷனாவே மாறலன்றாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா நடிகர் அவராச்சும் பரவாயில்ல, திமுக கம்மியாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா போட்டு இவங்களை சின்ன பையங்களை போட்டு கூப்பிட்டு இழுத்து அடித்து அவங்களுக்கு கிரீஸை தடவி, இந்த சின்ன பிள்ளைகள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, வீட்டை விட்டு போயிடக்கூடாது, முன்னாடி ஒரு கட்டை போட்டு வச்சுருப்பாங்க, ஏறி குதிச்சு போயிடணும். இல்லைனா சில தாய்மார்களும் சமைக்கிற நேரத்தில் இது ரொம்ப தொல்லைப்படுதுன்னு இடுப்பு பிடிச்சி பீரோவில் கட்டி போட்டுருவாங்க, ரொம்ப தொல்லை தாங்க முடியலன்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதையாவது எடுத்து தின்றுன்னு இருக்கா வாயில் வேப்பெண்ணையை தடவி விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை டீல் பண்ணுற ஒரு கட்சி தான் அது. குழந்தைகளுக்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போ இருக்க அறிவில்லாத குழந்தைகள் இருக்குல்ல, இன்னும் மெச்சூரிட்டி ஆகாது, மென்டல் மெச்சூரிட்டி ஆகாத குழந்தைகளை வச்சு கட்சி நடத்தி அதுகளுக்கு கிரீஸை தடவி டப்பாவை தடவி அதை பிடிச்சி தூக்கி போடுறது. புரியுது அவங்களுக்கு? சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற வீட்டில் குடும்ப கஷ்டம் பயங்கரமாக இருக்கும். இந்த நேரத்தில் குழந்தை வேற ஒரு 3-4 வயசில் அழுதுகிட்டு பஞ்சாயத்து பண்ணுச்சுன்னா அடித்து தூக்கி எறிவாங்க, இல்லை ஏற்றி விட்டு போவோம் போல சனினை. வீட்டில் பிரச்சனை தெரியாமல் இங்கே சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க வழியில் நீ வேறு கத்திக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கி எறிகிறது பிடிச்சிவீங்களா, இவங்க போய் அடித்து பிடிச்சி போய் மேலே ஏறுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லறத்தனமான ஒரு இதாக இருக்கும். ஒரு சில்லறைகளின் தலைவனாக இருக்கா சார். இப்படி இருக்கும்போது அதாவது பிரச்சாரம் பண்ண அன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரச்சாரம் சொன்னாங்க. ஓகே சார், அன்றைக்கி திருச்சியில் போய் பேப்பரை பார்த்து பேசின நிகழ்ச்சின்னு சொல்லுங்கள் பேசினார். திரு விஜய் பேசினார். அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தொண்டர்களுக்கு ஒரு மடல் எழுதுறாரு. அதில் சொல்கிறாரு, கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போடும் இயக்கமல்ல திமுக, பொதுமக்களுக்கு இடையே செய்யும் இயக்கமல்ல திமுக, கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம், கூட்டம் முடிந்த பிறகு லட்சிய வீரர்களாக புறப்படுவோம். என்னன்னா தாவேக்காவுக்கு முன்னாடியே இவர் பதிலடி கொடுத்துட்றாரா சார்? ஏன்னா அப்படி இல்லை. அதாவது உலகத்திலே குழந்தைகளுக்காகவும் மெச்சூரிட்டி இல்லாத பிள்ளைங்களுக்காகவும் கட்சி ஆரம்பித்த ஒரே கட்சி தாவேக்கா தான். ஏன்னா அறிவில்லாத குழந்தைகள் அப்போ தான் மூளை வளர்ச்சி முழுசாக அடையாது. ஒரு 16 வயசு 18, எதுக்காக 18 வயசுன்னு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில்? கல்யாணம் பண்ணுறதுக்கு 18 வயசு வேணும், ஆம்பளைக்கு 21 வயசு வேணுன்றது. அந்த மெச்சூரிட்டி அடையணுன்னு இருக்குது. அது வரைக்கும் அதுக்கு மெச்சூரிட்டியே கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த பிள்ளை பார்க்கும் எடுத்தோடனே ஒரு இதுக்கு வரும்போது எல்லோரும் இல்லை, டப்புன்னு ஒரு பையனை பார்த்தோன்னா பின்னாடி ஓடிடும். அதுக்கப்புறம் 20 வயசுலேயே பிச்சை எடுக்கும் அப்படி ஓடினதெல்லாம். அப்புறம் திருப்பி டைவர்ஸ் இப்படி ஆயிரும். அப்போ 20 வயசுக்கு மேலே தான் அதுக்கு கொஞ்சம் நாலேஜ் வரும். ஸோ அப்போ 20 வயசு கீழே அந்த கூட்டத்தில் உள்ள ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பையங்களுக்கெல்லாம் ஓட்டே கிடையாது. அதே சின்ன பசங்க யாராவது ஊட்டி விட்டால் தான் சாப்பிட்ற அளவில் இருக்குது. அவனுக்கா தட்டில் போட்டு சாப்பிடலாம் தெரியாது. அந்த பசங்க தான் நிறையா பேர் இருந்திருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா
எல்லாம் வீட்டில் இருந்து அன்றைக்கி சனிக்கிழமை லீவுனால எல்லாம் விஜயை பார்க்க ஓடி வந்து. அப்போ அதனால தான் சனிக்கிழமை வைக்கிறாரா சார் அது? சனி ஞாயிறு பிள்ளைங்க ஸ்கூல் லீவுன்றதுனால தான் வைக்கிறாரு. ஸ்கூல் பையங்க கூட்டம் வந்தால் தான் இவ்வளோ கூட்டம் வரும். நீங்கள் ஸ்கூலு பரீட்சை அன்னைக்கு வைக்க சொல்லுங்களேன். முழு பரீட்சை நடக்கிற அன்னைக்கு விஜய் பிரச்சாரம் வைக்க சொல்லுங்கள். அன்றைக்கி ஆம்பளை நான் 10th 9th 8th ஆனுவல் எக்ஸாம் வைக்கிறான் இல்லை அன்றைக்கி வைக்க சொல்லுங்கள். காலியாக கிடக்கு. விஜய் மட்டும்தான் இருப்பாப்புல. கூட 10 பவுன்சரு ஒரு கட்சிக்காரன் ஒரு 100 பேர் இருப்பான். ஒருத்தர் இருக்க மாட்டான். வைக்க சவால் விட்டுற வச்சு பாட்டு. அதே முழு பரீட்சை அன்னைக்கு திமுக கூட்டம் போட்டால் வரும், அதிமுக போட்டால் வரும், காங்கிரஸ் போட்டால் வரும், பிஜேபி போட்டால் வரும். ஏன்னா வந்து எல்லாரும் வயசானவங்க, ஓரளவுக்கு வயசானவங்க அறிவுள்ளவர்கள், மெச்சூரிட்டியான. இது பூரா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது. அது 8th 9th 10th படிக்கிறது, 7th படிக்கிறது, இதுதான் வந்திருக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கு. முழு பரீட்சையை அரை பரீட்சை வைக்கிற அன்னைக்கு வந்தால் கூட்டம் வராது. ஏன்னா சார் அதாவது ஒரு பக்கம் எங்களுக்கு ஓட்டும் கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ வந்து ஒரு 40,000 30,000 பேர் கூடியிருப்பாங்க. அன்றைக்கி 30,000 பேரில் ஒரு 15,000 பேருக்கு ஓட்டு இருக்காது. அப்போ மீதி 15,000 பேர் தான். 15,000 பேருக்கு ஓட்டு போட தெரியுமான்னு தெரில. முதல் ஓட்டாவா கலரில் போகிறா, கை தவறி வேறு எதுலையா போட்டான்னு வைங்க, சிக்கல் தான். அவங்க அது போக மீதி விழுகிறது தான் விஜய் சார். அவங்க தான் சொல்கிறாங்களே சார், எப்படி பார்த்தாலும் விஜய் அண்ணாக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு அவங்க வந்து ஒருத்தவங்க பேட்டியே கொடுக்குறாங்க. விஜய் அண்ணா எந்த சின்னத்தில் நிற்கிறாருன்னே தெரியாது. டம்மி சின்னத்தை கொடுத்தோன்னே கரும்பு சின்னத்தில் நீ ஏற்கனவே வந்து சீமானை எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. டப்பு மாற்றி சீமானுக்கு கொண்டு விட்றேன். நீ தாண்டா எதிரி, உன்னை குத்திரம் பாடுறான் அப்படின்னு குத்தி விட்டாங்க. இப்படி கோபமாக குத்துவாங்கன்றீங்களா? ஆமாம், அப்படி குத்தி விட்டுருவாங்க சார். அவ்வளோ டிஎம்கே வந்து இப்போ டிஎம்கே தாண்டா எங்களுக்கு எதிரி, சின்னமே இருக்கக்கூடாதான்னு அதில் குத்துவாங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ அப்படி தான் நடக்கும். நீங்கள் பாருங்கள், ரிசல்ட் வரும்போது யாருக்குமே அந்த வந்து அரசியல் அறிவு இல்லாதன்ற மாதிரி எடுத்துக்க. யாருக்குமே அரசியல் அறிவு இல்லைன்னு இல்லை, அந்த வெறியில் சொல்கிறேன். வெறியில் குத்தி விட்டுருவாங்கன்ற, மாற்றி குத்திடுவாங்க. மாற்றி குத்துருவாங்கன்னா ஓட்டு அவங்களுக்கு குத்துனா தான் ஓட்டுன்றதே அவங்களுக்கு இப்போ இனிமேல் தான் நான் அனுபவத்தில் வரும். ஃபஸ்ட் டைம் 2வது டைம் 2032 தேடுவாங்க சின்னத்தை. அப்போ விஜயே இருக்க மாட்டார் கட்சியில், அது வேறு. ஸோ இந்த டைம் அப்படி தான் சார். அதே மாதிரி அன்றைக்கி திரு விஜய் அவர்கள் வந்து வராரு, அந்த வண்டி வேனில் வராரு. அந்த தொண்டர்கள் குறிப்பாக வந்து சின்ன பசங்க தான், ஒரு 16 17 18 வயசு எல்லாமே சின்ன பசங்க தான். நீங்கள் என்ன பிரித்து பார்க்குறீங்க? சின்ன அங்கே புஷி ஆனந்தை தவிர புஷி ஆனந்துக்கு 50 வயசுக்கு மேலே, அந்த ஆதவ அர்ஜுனான்னு இருக்காப்புல 40 வயசுக்கு மேலே, அப்புறம் இன்னொரு ஆஃபீஸர் சிடிஆர் ரவிக்கு வந்து 30 வயசுக்கு மேலே. இந்த ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொருத்தர் தான் இருக்காங்க. மற்ற எல்லாமே 15 வயசு கீழே தான். 12 வயசு, 10 வயசு, 8 வயசு. நான் எதுக்கு முன்னு வச்சேன்னா, 4 வயசு திரு விஜய் அவர்கள் வராரு. கரண்ட் கம்பம், மரம் எல்லாருமே ஏறி நிறைய குழந்தைங்க தானே. அதாவது ஸ்கூல்ல அந்த ரூஃப் எல்லாமே உடைச்சிருக்காங்க சார். திரு அன்பில் மகேஷ், அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட அது வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு. அதை தாண்டி தாவேக்க நிர்வாகிகள் மேலே வந்து கேஸ் வேற போட்டிருக்காங்க சார், 2 பிரிவில். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட தலைவர் திரு கரிகாலன் மேலேயும் ஒரு கேஸ் விழுந்திருக்கு. இது வந்து ஒரு போலீஸ் வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரியா சார் இது? அப்புறம் என்ன திறந்தா விடுவாங்க, வாடா எல்லா வீட்லையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஓட்டெல்லாம் உடச்சிட்டு போடுங்கடா, கம்பியில் அத்து போட்டு போங்கன்னு சொல்லுவாங்க போலீஸு. இன்னொரு சைடு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனாக நீங்கள் சரியாக கொடுக்கலன்ற குற்றச்சாட்டு. போலீஸ் இல்லை, போலீஸ் வந்து திருச்சி போலீஸ் திமுகவுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் தான் செயல்பட்டுருக்கு. அதில் மாற்றுக்கருத்தை இல்லை. ரோட்டில் வண்டி போகிற ரோட்டில் எதுக்கு ஆளுகளை இறக்கி விட்டாங்க? கயிறு கட்டி ரோட்டுக்கே வர விடாமல் பண்ணியிருந்தா எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரி தான் நடந்திருக்கும். அன்றைக்கி அப்போ போலீஸ் செயல்படலன்ற காரணமே போலீஸில் யாரோ இப்போ தீய சக்திகள் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அவர்களால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கான காரணமே. இல்லைனா வந்து அது பாட்டுக்கு வண்டி ஏர்போர்ட்டில் கிளம்புச்சுன்னா 10 நிமிஷம் இங்கே வந்து பேசிட்டு போயிட்டே இருந்துருப்பாங்க. இந்த சில்லு வண்டுகளை பூரா ரோட்டுக்கு எதுக்கு விட்டாங்க போலீஸு? ரோடுன்றது வண்டி போகிறது தான். இன்னும் பார்க்குறவன் சைடில் நின்று பார்க்க வேண்டியது தானே. சைடில் கயிறு கட்டி, இப்போ மோடிலாம் ரோட் ஷோ வராரு, சைடில் 10 பேர் 20 பேர் தான் நிற்பான். அவனுக்கே கம்பி கட்டும் போது இத்தனை பேர் வரும்போது கயிறை கட்டி விட வேண்டியது தானே. இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ திரு சீமான் அவர்கள் வந்து நேற்று கோவையில் பயங்கரமாக விமர்சித்து பேசியிருக்காரு சார் விஜய் அவர்களை. வந்து முக்கியமாக தாவேக்காளர் வந்து இருக்கவங்களாம் தற்கூரின்ற அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களே சார். இல்லை, இந்த ஒரு விஷயத்தில் சீமான் உண்மையை பேசுகிறார். சீமான் வந்து சில நேரத்தில் உண்மையை பேசுவாங்க, பல நேரம் பொய்யில் பாமை கதைகள், அந்த கதைகளில் போய் சொல்லுவாங்கள்ல, கருத்தில் போய் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சீமான் வந்து இந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காரு. அவர் தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி தர்கூரி தர்கூரின்னு அவர் சொல்கிறாருன்னு நம்ம சொல்லலை, சீமான் சொல்கிறார். அந்த அளவுக்கு போல நம்ம குழந்தைகளாக பார்க்குறோம், சின்ன பசங்களாக பார்க்குறோம், விவரம் இல்லாத பசங்களாக பார்க்குறோம், அப்படி தான் பார்க்குறோமே தவிர சீமான் வந்து உண்மையை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு தம்பின்னு பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு ஏன் சார் இவ்வளோ ஒரு ஆக்ரோஷம், இவ்வளோ ஒரு தம்பி ரொம்ப சேட்டை பண்ணால் இப்போ இது பண்ண மாட்டாங்க. இப்போ வீட்டில் பிள்ளைங்க இருக்கும், கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில 2 சப்பு 2 அறை விடுறது இல்லையா, கிள்ளி வைக்கிறது இல்லையா, இதெல்லாம் நடக்க தான் செய்யும். நம்ம வீட்டு குழந்தை தானேன்னு அவர் பண்ணுறாரு. அவர் தம்பி தான். கடைசியில் பார்த்தா தம்பி கூட இருக்கவங்க பூரா தற்கூரின்னா இப்போ வீட்டில் திட்டம் மாட்டாங்களா, உரிமையாக சேராதான், அந்த கூட இருக்கவனோட சேராதான், அவனால தான் நீ கெட்டு போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஒரு உரிமையாக எடுத்துக்கிறாரு. அதை உரிமையாக எடுத்துக்கல, உண்மையாக சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தற்கூரிகள் தான் இவருக்கு மாற்றி ஓட்டு போட போகிறவனே.
முன்னாடி இங்க இருந்தாருன்றீங்களா? அவங்க இல்லை, ஓட்டு போடும்போது மாற்றி சீமான் மூஞ்சிலே குத்தணுண்டான்னு சொல்லி அவங்க சின்னத்தில் போட்டுருவாங்க. அதுதான் எப்படி மாற்றி போடுறாங்க. எலெக்ஷன் இப்போ சீமானோட ஆட்கள் விஜயை குத்துறேன்னு சொல்லி விஜய் சின்னத்தில் குத்துவாங்க. மாற்றி மாற்றி இதில் யாருக்கு பேலன்ஸ் பண்ணி விடுக போகுதுன்றது நீங்கள் எலெக்ஷனுக்கு பண்ணலாம். இன்னொரு விஷயம் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து நான் அவ்வளோ உச்சத்தை விட்டுட்டு அவ்வளோ சம்பாத்தியத்தை விட்டுட்டு நான் உங்களுக்காக வரேன் அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னார். அது இவர் என்ன கவுண்டர் கொடுத்துருக்காருன்னா, உங்களை யார் வர சொன்னது, எதற்காக வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதற்காக எவனும் லூஸ் கிடையாது. இப்போ அதாவது ப்ரொடியூசரை வந்து மருந்து குடி சாகிற அளவுக்கு கேட்குறது. உனக்கு அதாவது வருமானமே 50 கோடி தான் வரும்னா 150 கோடி கேட்குறது. அவனை அட்டையாக உறிஞ்சி சாவடிக்கிறது, தொண்டர்களை சாகடிக்கிறது, படம் பார்க்க வரவனை சாகடிக்கிறது. எப்படி ஒரு 150 கோடி ரூபா இந்த இப்போ விஜய் கொடுத்தா எப்படி படம் ஓட்டி அவன் சம்பாதிப்பான்? அது பூரா இவன் வீட்டில் தாலியை விற்று எடுத்துகிட்டு வந்து விசில் அடித்து பாலாபிஷேகம் பண்ணி பார்த்து அந்த காசு பூரா சில்லறையாக விஜய்க்கு போயிடும். இப்படி தன்னுடைய அரசியல்வாதிகள் கூட ஒட்டுமொத்தமாக அடிப்பாங்க. ஆனால் விஜய் போன்ற ஆட்கள் வந்து தன்னை நம்பி வரவங்க, தன்னை ரசித்து வர்றவங்க காசையே ஆட்டையை போடுற ஒரு மாபெரும் ஒரு துரோகி தான் விஜய். ஏன்னா அவங்க சின்ன பையங்க காசை ஆட்டையை போட்டு திங்கிறது, மிட்டாய் பிடிங்கி திங்கிற மாதிரி தான் விஜய். இப்போ போகிற காருக்கும் போகிற பஸ்ஸுக்கும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுற காசு எங்கேருந்து வருது? அந்த சின்ன பையன்கிட்ட தான் வருது. அவங்க தான் வீட்டை அவங்கள ஏமாத்தலாம். அவன் வீட்டில் இருக்க அவங்க அப்பா பர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவான், அவங்க அம்மா மோதிரத்தை எடுத்து அடகு வச்சுட்டு வருவான். இந்த காசை பிடிங்கி தின்னு தான் விஜய் இவ்வளோ பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருக்காரு. எவ்வளோ படம் நடிச்சிருக்காருல்ல. அதை தான் எல்லாமே இவங்க கொடுத்த காசு தானே, சின்ன பசங்க கொடுத்த காசு தானே. இவங்க டிக்கெட் எடுக்கலைன்னா எப்படி விஜய் பார்ப்பார்? ஸோ உலகத்தில் உள்ள சின்ன பசங்கள்கிட்ட பூரா காசை பிடிங்கி தின்ன விஜய் இப்போ மார்க்கெட் போகுதுன்னு போது இங்கே அரசியலுக்கு வந்திருக்காப்புல. இப்போ வந்து அவங்க காசு கொடுக்குறேன்ருக்காங்க டெல்லியிலேருந்து. தம்பி காசு கொடுக்குறேன், நீங்கள் அதை விட்டு வந்துடுங்க, அதனால் நீங்கள் 5 படத்தில் சம்பாதிக்கிற காசு மொத்தமாக தந்துடுறோம், வந்து அரசியலில் இறங்கன்ருக்காங்க. விஜய்க்கு அதிகபட்சமாக இன்னும் 2-3 படம் ஓடுமா, அதுக்கு மேலே ஓடாது. ஸோ அப்போ இன்னும் 2 வருஷத்தில் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எப்படி இருக்க முடியும்? ஸோ அதனால் வந்து அரசியல் இறங்க சார். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் திரு சீமான் இன்னொன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, எம்ஜிஆர், திரு விஜயகாந்த் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதாவது மனசாட்சியில் இருக்கிறத அப்படியே பேசுவாங்க, யாரும் பார்த்து படிக்க மாட்டாங்க. இவர் வந்து இவரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் A4 சீட்டு பார்த்து படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திரு சீமான் சொன்னார். தாவேகாவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அதை தான் அதையும் பண்ணுறாருன்றாங்க. இது ஒரு விஷயமா பேசுகிறாங்களே சார். எவ்வளோ விஷயம் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. சின்ன பையங்க எதாவது திருப்பி சொல்கிறது தான். ஸ்கூல்லலாம் நீ இது பண்ண, நீ தாண்டா பண்ணேன்னா அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களை மெச்சூரிட்டியெல்லாம் எடுத்துக்க முடியாது சார். அதே மாதிரி அதிமுகவின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதிமுகவின் வாக்குகள் என்றைக்குமே தாவேகா பக்கம் போகாதுன்றாங்க. அது அப்படியா சார்? அப்படி எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், சின்ன பசங்களோட இதில் பெரியவங்க எப்படி சின்ன பசங்க இருப்ப, சின்ன பசங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுவாங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க போடுவாங்களா? கஷ்டம், போட மாட்டாங்க. சின்ன பையன் பயங்கரமாக ஷூ போட்டுருப்பான். ஒரு விவசாயி போடுவார் ஷூ, எவ்வளோ காசு இருந்தாலும் போட மாட்டார், வேஷ்டி தான் கட்டுவார். அந்த மாதிரி அவர்கள் இதுக்கு வர மாட்டாங்க, இவர்கள் அதுக்கு போக மாட்டாங்க. அதுதான் அண்ணன் ஜெயக்குமார் தெளிவாக சொல்லியிருக்காரு. மெச்சூரிட்டியான ஒரு குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் தான் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க எப்படி சின்ன பையன் மாதிரி பண்ணுவாங்க? புரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அதை பிரதிபலிக்கும் வகையில் தான் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. சரிங்க சார். அதாவது திரு விஜய் அவர்கள் அன்றைக்கி திருச்சியில் பேசினார்ல சார், நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கவனிச்சிருப்பீங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் அவர் என்ன பேசினார்னே எனக்கு தெரியல, நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்றீங்க. அவர் பேசவே இல்லையேங்க. பேப்பர் எடுத்து எதோ வாச்சார், அதுக்கு இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து சூற விட்டுருந்தா அவன் படிச்சுட்டு போயிருப்பான். இதுக்கு எதுக்கு கூட்டம் திருச்சி வரைக்கும் போகணும்? அதுதான் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு மழை பெஞ்சிட்டா பேப்பர்லாம் நனைஞ்சிரும், அவனால் பேசவே முடியாது. அது உண்மையா சார்? அது உண்மைதான். அந்த ஒரு ஆடில் எல்லாம் வரும்ல, ஒரு தாத்தாட்ட கையெழுத்து வாங்க போகிற நேரத்தில் மழை சொல்லி ஒரு சொட்டு விழுந்து கையெழுத்து அழிஞ்சிடும், அவரும் செத்துருவார், பத்திரம் செல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் விஜய் வந்து விஜய்க்கு அதுக்கெல்லாம் குடம் வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் பேப்பரில் இப்போ நல்ல ஐடியா கொடுத்துருக்காப்புல சீமான், லேமினேஷன் பண்ணிடுவாங்க. அடுத்த டைம்லாம் வச்சு பேப்பராக பேசாமல் லேமினேஷன் பண்ணிட்டால் மழை பெஞ்சாலும் ஒன்றாகாது. அதெல்லாம் இப்போ அடுத்த டைம் புஷியானந்திட்ட சொல்லிடுவாங்க, பார்த்துக்கப்பா நான் சீமான் சொல்கிறாரு பாரு, மழை வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேமினேஷன் பண்ணிடுவாங்க, அதனால் ஒன்றும் ஆகாது, திருந்திடுவார். ஆனால் வந்து என்னென்னா, பேப்பரை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களா அவமானப்படுத்துகிறாங்களேன்றதை தாண்டி அடுத்த டைம் பேப்பர் இல்லாமல் பேசணும்னு முயற்சி பண்ண மாட்டாங்க. அந்த பேப்பரை லேமினேஷன் பண்ணலாமா வேண்டாமான்றதில் முடிவு பண்ணுவாங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.